வணக்கம். இன்னைக்கு அதிமுகவோட பொதுக்குழு செயற்குழு ஓபிஎஸ் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தார். எப்படியா இருந்தாலும் ஒரு தீர்மானம் நம்மளுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா இப்போ இந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஓபிஎஸ் வர சொல்லி டெல்லியில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்கிறோம், தீர்மானங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும், தீர்மானங்கள் வந்த பிறகு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னாரு. ஏன்னா பொதுக்குழுவில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்க மாட்டார். பிரிஞ்சு போனவங்கள, கட்சியை விட்டு விலக்கப்பட்டவங்கள திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருப்பார். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு ஓபிஎஸ் எவ்வளோ பேசி பார்த்தாரு, கேட்கல. ஆனால் அமித்ஷா என்ன சொன்னாருன்னா, நீங்கள் தனி கட்சி அது இதுன்னெலாம் போகாதீங்க, நான் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி உங்களை எப்படியாவது கட்சிகளை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறேன். ஏன்னா தமிழ் மகன் ஹுசேனுக்கு உடல்நிலை சரியில்லை, அவைத்தலைவராக கூட நீங்கள் உள்ளே வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன பண்ண போகிறாரு அவர் கட்சிக்குள்ளே? எடப்பாடி பழனிசாமியோட ஆட்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஓபிஎஸ் சும்மா கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ நேராக பார்த்தேன்னா சிரிக்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். அதிமுக ரொம்ப மோசமாக இருக்குது. சும்மா அப்படியே கை கொடுத்துட்டு நம்ம கையை பிடிச்சி இழுத்து எங்கிட்டாவது தள்ளி விடுற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அதிமுகவில் போய் சேர்றதுக்கு சும்மாவே இருக்கலாம். வைத்திலிங்கம் என்ன சொன்னார், 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கேடு, 5ஆம் தேதி நாங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருவோம்னாரு. திடீர்னு அமித்ஷாவை சந்திச்சுட்டு இவர் பாட்டுக்கு இல்லை நாங்கள் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிற முடிவில் எண்ணத்துல எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தார். 10ஆம் தேதி தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும்னாரு. பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார், எப்படியாவது ஒருங்கிணைந்த அதிமுக தான் தொண்டர்கள் விரும்புகிறாங்க. எங்கே அங்கே தொண்டர்கள் பேச்ச யார் கேட்குறா? எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிறவங்க. அங்கே சிவி சண்முகமே கரை முறைன்னு கத்துறவரே என்ன சொல்கிறாரு, இது தொண்டர்கள் கட்சிடா, அது எங்கள் கட்சிடா, அது யாருக்கு சொல்கிறாருன்னே தெரியல. அங்கே இருக்கிறவனுக்கு சொல்கிறாரா இல்லை திமுகவுக்கு சொல்கிறாரா? இது அறிவாலயம் போல் இல்லை, இது அதிமுக தொண்டர்கள் கட்சி. தொண்டர்கள் பேச்சை என்னைக்கு கேட்டிருக்கீங்க? எங்கேயாவது ஒரு தொண்டர் அதிமுக சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச்செயலாளர் தேர்வு பண்ணுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்காம அப்புறம் எப்படி தொண்டர்கள் கட்சின்னு சொல்கிறீங்க? தொண்டர்கள் கட்சியாக இருந்தால் தொடர்ந்து ஒரு 10 தோல்வியை கொடுத்துருக்க முடியுமா? இடைத்தேர்தல் நிற்கிறதுக்கு பயந்தீங்களே. இதெல்லாம் தொண்டர்களோட இயக்கமாக இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சியை கைப்பற்றணும், கட்சியோட சொத்தை ஆட்டையை போடணும், அவ்வளோதான். நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக கட்சியை ஒரு பேரை வச்சுக்கிட்டு எங்கிட்டாவது ஒரு சைடு வரட்டு இழுப்பாக சம்பாரிச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். போதும், அவ்வளோதான். இதை வச்சு நடத்தி பெருசாலாம் நம்மளாம் பெரிய முதலமைச்சர்லாம் உட்காந்தெல்லாம் நம்ம இன்னுமே சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவருக்கு. ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிற காரணங்கள் 2017 எவ்வளோ பெரிய நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் நமக்கு எதிராக திமுக கொண்டு வந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்த நம்ம ஆட்களே திமுகவோட சேர்ந்து நம்மளை காலம் வர பார்த்தாங்க அப்படின்னு சொன்னார். ஓபிஎஸ்ஸை தான் சொல்கிறார். 2017 ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தினார். தர்ம யுத்தம் யாருக்கு எதிராக நடத்தினார்? சசிகலாவுக்கு எதிராக நடத்தினார். அப்போ ஜெயலலிதா மறைவில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்லாம் சொன்னார். சசிகலாவுக்கு எதிராக அவர் பேசினார். அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் அவரே மறக்க முடியாது. சசிகலாவை அவங்கள மன்னிச்சிட்டாங்க. 2 பேருமே பேசிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வந்துச்சு? எடப்பாடி பழனிசாமி சசிகலாவில் முதலமைச்சர் ஆக்கிட்டு போனவங்க. இவருக்கு என்ன வந்துச்சு? சசிகலா வந்தோடனே கட்சியை கையில் கொடுத்துருக்கலாம். இல்லை சசிகலாவுக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்தாம்மா, நீங்கள் இருந்து பார்த்துக்கங்கம்மா, நான் உங்கள் கீழே இருந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலையே. ஆனால் மற்றவங்கள பார்க்குறவங்கள எல்லாத்தையும் பார்த்தாலும் துரோகின்னு சொல்கிறார். இவர் தர்ம யுத்தம் நடத்தினதை இன்றைக்கி பேசுகிறாரு. நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போட்டாருன்னு. அன்றைக்கி உங்களுக்கு ஓட்டு போட்ட டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏக்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க? குண்டோட காலி பண்ணி விட்டீங்கல்ல. ஜெயித்த பிறகு நீங்கள் செஞ்ச முதல் வேலையாக தானே பாஜக இதோட. அப்புறமா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கிளப்பிட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொன்னதுனால ஓபிஎஸ்ஸை திரும்பவும் பேசி சமாதானப்படுத்தி அவரோட இருக்கிற ஒரு 11 எம்எல்ஏக்களையும் கூட்டிகிட்டு இங்கிட்ட அதிமுகவில் கொண்டு இணைச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு சேஃப்டியாக 4.5 வருஷம் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவோட இது பண்ணீங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஓபிஎஸ்ஸை திரும்பவும் ஆட்சியில் வரல அப்படிங்கிறதுக்காக ஒற்றை தலைமை அப்படின்னு ஒன்று கையில் எடுத்து ஓபிஎஸ்னால தான் என்னால் செயல்பட முடியல, ஓபிஎஸ்னால் 2 பேர் தலைமையில் அவர்கிட்ட நான் ஒவ்வொரு முடிவையும் கேட்டு செய்ய வேண்டியாரு. அவர்கிட்ட நீங்கள் என்ன முடிவை கேட்டீங்க? ஓபிஎஸ் தம்பியை கூட கட்சி விட்டு நீக்கிறதுக்கு நீங்கள் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா? சும்மா ஒன்று டைப் பண்ணி கொடுத்தீங்க, கையெழுத்து போட்டு விடுங்கன்னா கையெழுத்து போட்டு அனுப்பிச்சி விட்டார். அவர் தம்பியை நீக்கிறது கூட இது பண்ணீங்க. ஏன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை நீக்கிறதுக்கு ஓபிஎஸ் அப்படி நீக்கியிருந்தாருன்னா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, கட்சி நலனுக்காக சொல்கிறாரு, சசிகலாட்ட பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கட்சி விட்டு நிப்பாட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பண்ணார். அந்த அக்கப்போரெல்லாம் பண்ணார். அதனால தான் அவர் எதிர்கட்சியாக கூட உட்கார்ந்தார். ஆனால் எதிர்கட்சியாக கூட இந்த தடவை உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2026 இவங்க பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி பெருமைக்கு வேணால் பேசலாம், பிரியாணிக்கு வேணால் பேசலாம், வஞ்சிர மீனுக்கு வேணால் பேசலாம், எல்லாம் பேசிவிட்டு
இப்போ போனோன்னா தண்ணியை கிண்ணியை போட்டுட்டு இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏதாவது வேறு ஏதாவது. அந்த ஆள் கிடக்குறான், அவன் ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு அப்படியே மாஸ்க் காட்டிக்கிட்டு அப்படியே போனால் போதும், ஒரு மாதத்துக்கு அந்த ஆள் டார்ச்சர் நம்மள்கிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி அப்படியே இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 4 மாதம் தான் இருக்குது, இன்னும் கூட்டணியெல்லாம் பெருசாக அமைக்கல. எஸ்பி வேலுமணி பேசுகிறார், எடப்பாடியார் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து மெகா கூட்டணி அமைச்சார். என்ன மெகா கூட்டணி அமைக்க போறீங்க? எங்கே உங்களுக்கு நம்பி யார் வர்றா? மஞ்சள் அலிகான் தான் வருவாப்புல, அவரும் வந்து டவுட்டாக இருக்குது. இப்படி தான் எல்லாமே நடக்குது. இன்னும் எந்த நம்பிக்கையில் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கன்னு தெரியல, நீங்கள் எந்த நம்பிக்கையில் பேசுகிறீங்கன்னு தெரியல. இல்லை இது வெறும் பேச்சு மாதிரி பேசுகிறீங்களா? இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது? தொண்டர்கள் கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்கியா? உண்மையிலே அதிமுக தொண்டர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. 2021 ஒரு 43 தொகுதிகளில் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோற்று போனோம். அது வந்து சூழ்ச்சியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சூழ்ச்சியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அமித்ஷா உங்கள்கிட்ட பேசினாரா இல்லையா? டெல்லியில் வர வச்சு பேசினாரா இல்லையா? டிடி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க, அவங்களுக்கு இரட்டை இலட்சணத்தை கொடுங்க, ஒரு 10 தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? டிடி தினகரனை 2021 கூட்டணிகளை கொண்டு வந்திருந்தா அதிமுக ஓரளவுக்கு அது நெருக்கத்தில் வந்திருக்கும்ல. திமுக பெரும்பான்மையில் வந்து ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சி, கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு, இப்படின்னு போய் பிச்சு பிதறி போயிருந்திருக்கோம். திமுக இந்த அளவுக்கு ஒரு போல்டாக செயல்பட்டிருக்க முடியாதுல்ல. டிடி தினகரனை வந்து நீங்கள் வேணான்னு சொன்னது நீங்கள் தானே. 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் போச்சுன்னா அதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி. 2வது வன்னியர்களுக்கு 10.5 அந்த கொடுக்கும்போது சட்டமன்றத்தில் பேசும்போது ஓபிஎஸ் என்ன சொன்னார்? வேணாங்க, இப்போதைக்கு அறிவிக்காதீங்க, தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் தேதி வேறு அறிவிக்க போகிறாங்க, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் அவசர அவசரமாக ஒரு இதை பண்ணுறீங்க, தென் மாவட்டங்களில் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்குன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? தென் மாவட்டங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது, தென் மாவட்டங்களில் வந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு வந்து கொங்கு பெல்ட்டும் சரி, வட மாவட்டமும் சரி, சென்னையும் சரி இருந்தால் போதும், நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இருந்தால் போதாதா? எல்லாத்தையும் கால்குலேஷன் போட்டு எங்கெங்கே காசு அடிக்கணுமோ அங்கங்கெல்லாம் அடித்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. பாமகக்காரங்க அவங்களையும் இங்கே காலைக்கு ஆக்கி விட்டார். இப்படி வந்து இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் 2021 ஒரு 43 தொகுதிகளை இழக்கிறதுக்கு ஓபிஎஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு இதை சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குழப்பமாக இருக்குது. அதே போல் வந்து இப்போ வந்து வெற்றி பெறுறதுக்கான ஒரு காரணத்தை சொல்கிறாரு எஸ்ஏஆர். இதை வந்து எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு, திமுக வந்து செத்து போனவங்க ஓட்டெல்லாம் போடுறாங்க. எப்படி ஓட்டு போட முடியும்? செத்து போனவங்க ஓட்டெல்லாம் போடுறாங்க, எல்லாத்து ஓட்டையும் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ எஸ்ஏஆர் வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ஓட்டுகளை வந்து வராது அப்படின்னா என்ன வரும்? இந்த அதிமுக ஓட்டுகள் நிறைய போகுது, அதுதான் நடக்க போகுது. அதிமுக ஓட்டுகள் இல்லாமல் போகுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20% வாக்குகளை வந்து இதை விட மோசமாக வந்து வாங்க போகிறாங்க அதிமுக அப்படிங்கிற மாதிரி. டெபாசிட் வாங்குறது கூட கஷ்டமாயிடும் போல இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு இதாகிடுச்சு. அதனால வந்து எங்களுக்கு துரோகம், கட்சிக்கு துரோகம், இப்படியெல்லாம் பண்ணாங்க, இவங்க கூட எல்லாம் எப்படி வந்து திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எஸ்பி வேலுமணி. நீங்கள் எதிர்பார்க்குற கூட்டணியை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்துவாருன்னு என்ன புசுட்டையா போய் இது பண்ணி கூட்டணி வைக்க சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட? தேர்தலுக்கு 4 மாதம் இருக்குது, இன்னமும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எந்த கூட்டணி கட்சியும் வந்து பேசவே ஆரம்பிக்கல. அங்கிட்டு கூப்பிட்டு அமித்ஷா வந்து ஒவ்வொரு கட்சியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, அண்ணாமலை ஒவ்வொரு ஆளுங்களாக கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. நடுவில் புந்துக்கிட்டு அண்ணன் மெகா கூட்டணி அமைப்பார், அண்ணன் வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு அவர் தான் தலைமை, அவர் தான் யார் யார் கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொல்லி அவர் தான் முடிவெடுப்பார், அவர் தான் எல்லா விஷயமும் பேசுவார் அப்படி இப்படின்னு ஒரு புகழாரத்தை சூட்டிகிட்டு இருக்கீங்களே. உண்மை கலர் நிலவரம் என்னையா அது? அதை புரிஞ்சிக்க மாட்டேறீங்களே. ஒன்றுமே ஒரு கட்சி கூட கூட்டணிக்குள்ள வரல. கடந்த 2021 பாமக அது ஒருங்கிணைந்த பாமக இருந்துச்சு, இப்போ உடஞ்சி போய் கிடக்குது. அது அன்புமணி தனியாக, ராமதாஸ் தனியாக, நான் தான் ஒரிஜினல்ட்டு 2 பேருமே தனித்தனியாக இருக்கிறாங்க. இப்போ மாம்பழத்தை 2ஆக பிதுங்கி கொட்டை தனியாக வெளியே கிடக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. அங்கிட்டு அந்த கூட்டணிக்குள்ளேயும் வர முடியாது. இப்போ தேமுதிக துரோகம் பண்ணிட்டீங்க, அந்த கட்சியும் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியா யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜனவரியில் சொல்கிறாங்க 9ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் பேசுகிறாங்க. நடுவில் ஒரு போட்டியாக வந்து திமுக அதிமுகவில் இருந்தது, இப்போ தாவேக்கான ஒன்று புதுசு, மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை, ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து செல்வாக்காக வந்துட்டு இருக்காரு விஜய் நோக்கி நகர்றதுக்கு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே இருக்காங்க. எல்லா கட்சி சார்பாகவும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இவர் எப்படி சமாளிப்பார்? திமுக எதிர்ப்பாரா, தாவேக்காவை எதிர்ப்பாரா? தாவேக்காவுக்கு இருக்கிற விஜய்க்கு இருக்கிற மாசு கூட எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொன்னாலும்
அரசியலை பற்றிலாம் இது பண்ணுறதில்ல. இவர் என்னவோ திமுக வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, இந்த அமைச்சர் நேரு ஊழல் பண்ணியிருக்கிறாரு, வேலு பண்ணியிருக்கிறாரு, அப்படி இப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இவங்க என்ன யோக்கியமாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மனசில் வரும்ல. இவங்க ஆட்சியிலேருந்து தான் ஊழல் நடந்துச்சு, ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாமல் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தேர்தல் இன்னும் 4 மாதத்தில் தேர்தல் வந்துடும். ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துல தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. இன்னும் எடப்பாடி பழனிசாமியோட யாருமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் நீங்கள் நினைக்கிற மாதிரி புரட்சி தமிழர் வந்து எதிர்பார்க்குற கூட்டணியை அமைப்பார் அப்படின்னு எப்படி எஸ்பி வேலுமணி பேசுகிறாருன்னே தெரியல. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கியிருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் நஞ்சமாவது ஓட்டு வாங்கலாம், ஒரு டெபாசிட்டாவது வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.